அண்மைச் செய்தி. சென்னை திருவான்மியூர் குப்பம் பகுதியில் மீனவர்களின் அடிப்படை வசதிகள் குறித்து அமைச்சர் ஸ்ரீநாத் ஆய்வு செய்து வருகிறார். இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். திருவான்மியூர் குப்பம் மீனவர்களிடம் அவர் தேவைகள் குறித்து கேட்டறிந்து வருகிறார். இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத் தற்போது ஆய்வு செய்து வருகிறார். இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் லாவண்யா. அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். லாவண்யா, சொல்லுங்க, அமைச்சர் ஸ்ரீநாத் தற்போது ஆய்வு செய்து வரும் நிலையில் இது பற்றிய விரிவான விவரம். வணக்கம் உமா. சென்னை திருவான்மையூரில் இருக்கக்கூடிய கடற்கரை பகுதியில் இருக்கக்கூடிய வீடுகளை மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத் மற்றும் செயற்கை நுண்ணறிவு தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை அமைச்சர் குமார் ஆகியோர் தற்பொழுது மீனவர்களினுடைய அடிப்படை வசதிகள், மீனவ மக்களினுடைய தேவைகள் குறித்து கேட்டறிய ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். தொடர்ந்து பொதுமக்களை சந்தித்து அவர்களினுடைய குறைகளை கேட்டு அதற்கான தீர்வை நாட இந்த ஆய்வை மேற்கொள்ள இருக்கிறார்கள். அந்த வகையிலே கடற்கரை பகுதியில் இருக்கக்கூடிய மீனவ மக்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது. அதுவும் கடல் சீற்றம் போன்ற இக்கட்டான சூழல்களில் அவர்களினுடைய வீடுகளை விட்டு வெளியேறக்கூடிய அந்த நிகழ்வானது நடக்கும். அது மிகப்பெரிய ஒரு சங்கடமான ஒரு சூழலாக மீனவ மக்களுக்கு இருக்கிறது. மேலும் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்கொடைகள், அவர்களினுடைய குடும்ப வளர்ச்சிக்கு தேவையான நிதி உதவிகள், திட்டங்கள் ஆகியவற்றை பற்றி எல்லாம் மீன்வளத்துறை சார்பாக பரிசீலித்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் தற்பொழுது மீன்வளத்துறை அமைச்சரும் அதே போல தகவல் தொழில்நுட்பவியல் டிஜிட்டல் சேவைகள் துறை அமைச்சரும் இணைந்து இந்த ஆய்வை மேற்கொண்டு வருகிறார்கள். தற்பொழுது ஒவ்வொரு வீடாக சென்று மக்களிடம் பேசி வருகிறார்கள். அதிலும் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைந்த பிறகு துறை சார்ந்த அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் தாங்கள் வெற்றி பெற்ற அந்த தொகுதியிலும் சரி, தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த துறை ரீதியாகவும் சரி அதிகாரிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். பொதுமக்களை சந்தித்து வருகிறார்கள். துறை சார்ந்து அவர்கள் கேட்டு தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் ஆட்சி அமைந்து 10 நாட்கள் ஆகிறது. அனைவருமே புதியவர்கள், ஆட்சிக்கு புதியவர்கள், பதவிக்கு புதியவர்கள், பொறுப்புக்கு புதியவர்கள். ஆகவே என்ன செய்ய வேண்டும், என்ன மாதிரியான திட்டங்கள் இருக்கிறது, ஏற்கனவே இருக்கக்கூடிய பழைய திட்டங்கள் என்ன, மக்களுக்கு பயன்படக்கூடிய விஷயங்கள் எது, எந்தெந்த திட்டங்களை தொடர வேண்டும், எந்தெந்த திட்டங்களை புதிதாக உருவாக்க வேண்டும் என்ற முறையிலே அவர்கள் அதை அத்தனையுமே ஆலோசித்து வருகிறார்கள். அந்த வகையிலே தற்பொழுது அமைச்சர் ஸ்ரீநாத்தும் அமைச்சர் குமாரும் இணைந்து திருவான்மியூர் கடற்கரை பகுதியில் இருக்கக்கூடிய மீனவ மக்களினுடைய தேவைகள் மற்றும் அடிப்படை வசதிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். விரிவான விவரங்களுக்கு நன்றி லாவண்யா.